தேவி சரணம், அம்மா சரணம். உலகளால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேறுக்குரிய அத்தனை ஆன்மீக உள்ளவர்கள் நாட்டை உருவாக்கி உங்கள் முயற்சி கொண்டே விஜய் மற்றும் கல்வியாளர்கள் பேரக்கூடியவர்களே ஆழ்வாரும் அம்மன்களுடைய வரலாறு என்ற ஒரு ஆன்மீக சிறப்புடைய ஆன்மீக தொடரில் இன்று குமரியினுடைய செங்கோடி வழியாக இருக்கக்கூடிய உடச்சி கோட்டை என்ற ஊர் உருவாவதற்கு அடித்தளமாக அதிகாரமாக ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பிரசித்தி பெற்ற ஆலயத்தை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். உதச்சி கோட்டை என்ற ஊர் உருவாவதற்கு முன்பாக உதச்சியுடைய கனவிலே அன்னை பத்திரகாளி அம்மையானவள் தோன்றினார். தோன்றக்கூடிய அம்மையானவள் நீ நடக்கக்கூடிய நீ செய்யக்கூடிய செயல் உனக்கு வெற்றி பெற வேண்டும் என்றால், என்னிடம் இருக்கக்கூடிய சக்தி உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால், என்னுடைய அருள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு நீ படைக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு இடம்தான் படுக்கத்தட்டு. அது இந்த இடம்தான். அது இந்த இடத்திலே அன்னையானவள் பத்திரகாளி அம்மையாக இந்த இடத்தை காட்சி கொண்டு கொண்டிருக்கின்றார். இந்த ஆலயத்துடைய பெயர் படுக்கத்தட்டு. ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆலயம் இந்த ஊரிலே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், எல்லா வருடமும் ஜனவரி மாதத்தில் இந்த ஆலயத்துடைய திருவிழா நடைபெறும். இந்த திருவிழா நடைபெறக்கூடிய இடத்திலே ஊரில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பார்க்க முடியும். இந்த ஊரில் இருந்து வெளிநாடுகள், வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்களில் சென்ற அத்தனை பேரும் ஒரு மாதத்திற்கு முன்பாக 2 மாதத்திற்கு முன்பாக ஒன்று கூடுவார்கள். ஊரே ஒன்று கூடி ஊரில் இருக்கக்கூடிய அனைவருடைய உதவியோடு இந்த ஆலயத்திலே திருவிழா நடைபெறும். இந்த ஆலயம் ஒரு சிறு ஆலயமாக இருந்த ஆலயம் இந்த ஊர் மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய ஆதரவோடு மிகவும் மேற்கூறி அமைக்கப்பட்டு கோவில் சிறுமாக்கப்பட்டு கும்பாவம் செய்து இந்த ஆலயத்திலே பத்திரகாளி அம்மையானவர்கள் காட்சி கொண்டிருக்கிறார்கள். குடலை மாடனும் இசக்கி அம்மனும் கணபதியும் சாஸ்தாவும் நாகரிகத்தை காட்சி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயத்திலே வரக்கூடிய அதிகப்படியான பக்தர்களுடைய வேண்டுகோளும் அதிகப்படியான பக்தருடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கக்கூடியது என்று சொன்னால், இந்த ஆலயத்திலே உண்மையாக பல நாட்கள் நான் பார்த்திருக்கின்றேன். இந்த ஆலயத்திலே குழந்தை வரம் இல்லாதவர்கள், திருமண தடை உள்ளவர்கள் அவர்களாக முன்வந்து இறைவனிடம் வேண்டுகின்ற போது அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆலயத்திலே வரக்கூடியவர்களுக்கு வேண்டும் வரத்தை இந்த அன்னையானவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி வேண்டுதல் விட்டு வேண்டுதல் நிறைவேறுகள் அனைவரும் பூப்படை வாரி சுவாமிக்கு சுவாமியாட்டம் வருகின்ற போது அவர்களாகவே வந்து சுவாமிக்கு அவர்களால் முடிந்த அந்த காணிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நிகழ்வையும் இந்த இடத்தில் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ஆலயம் தான் உதச்சி கோட்டை என்ற கோட்டை இந்த ஊர் உருவாவதற்கு அடித்தளமான ஒரு ஆன்மீகமான ஒரு பூமியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் 2026ஆம் ஆண்டையே ஆடி மாதத்துடைய நிறைவு செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தினம் இந்த ஆலயம் மிக நேர்த்தியாக மிகச் சிறப்பாக மின்னொலியால் இந்த ஆலயம் மிகச் சிறப்பாக இங்கே சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. மத்தளம் மேலமிடம் மங்கையர் குறவையிட ஒரு மிகப்பெரிய ஒரு ஊர்வலம், அதுவும் முளைப்பாரி ஏந்திய ஒரு ஊர்வலம் சிறப்பாக நிறைவேற்றிருக்கிறது. அந்த காட்சி பதிவுகளை இங்கே நீங்கள் பார்க்க முடியும். இதோ அன்னையுடைய வாசையிலே வேப்பிலை கோலத்திலே வேப்பிலை காரியாக பத்திரகாளி அம்மையானவள் காட்சி தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்திலே அம்மையுடைய திருநடையுடைய முன்பாக முளைப்பாரி இதோ இங்கே நடப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக அந்த இடத்திலே நீங்கள் பார்க்கின்ற போது இங்கு இருக்கக்கூடிய ஆன்மீக தளத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் பச்சை பந்தலிலே வேப்பிலை காரியுடைய பச்சை சீருடையாக அனைத்து தாய்மார்களும் பச்சை வண்ணத்திலே சீருடை உடுத்தி பத்திரகாளி அம்மையுடைய ஆலய திருநடையிலே இதோ பெண்கள் விரதம் இருந்து தங்களுடைய தலையிலே இருக்கின்ற முளைப்பாரியை இதோ அம்மனுடைய ஆலயத்திலே இதோ காணிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சில நடிகளில் இந்த ஆலயத்திலே கும்மி பாட்டும் நடைபெற இருக்கிறது. உறவை முழக்கத்தோடு கும்மி பாட்டும் அனைத்தும் நடைபெற இருக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நீங்கள் வெகு விமரிசையாக இந்த பதிவுகளை நீங்கள் பார்க்க முடியும். நிச்சயமாக ஆடி மாதத்தில் இந்த இடத்தில் இந்த பதிவுகளை நாங்கள் பதிவு செய்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். எல்லாம் அவன் செயல். அம்மே சரணம், தேவி சரணம்.